ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சட்னி தான் ரெடி பண்ணிக்கிறேன். 5 நிமிஷத்தில் சட்னி ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சட்னி நல்லா கெட்டி சட்னி. இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல காரசாரமாக வச்சுருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் சட்னி. தோசைக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், தோசை ரெடியாக இருக்குது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு 3 பீஸ் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு தோல் நீக்கி எடுத்துருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. கொத்தமல்லி தண்டோடு ஃபஸ்ட்டு இதை ஒரு சுற்றிடலாம். இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கேன். இப்போ பொட்டுக்கடலை 2 கைப்பிடி வர்ற மாதிரி. இந்த சட்னிக்கு தகுந்த கல் உப்பு. தண்ணி விட்டு ரொம்ப அதிகமாக விடுவேன்னா கெட்டி சட்னி. தண்ணி விட்டு நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு தாளிப்பு, கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சட்னி பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கேன். அவ்வளோதான். 5 நிமிஷத்தில் சட்னி ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கெட்டி சட்னி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான கெட்டி சட்னி தான் ரெடி பண்ணிக்கிறேன். செட்டு தோசைக்கு, இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், கெட்டியாக திக்காக தான் வைக்கணும் சட்னி, தண்ணி விடக்கூடாது. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.